தொழில்துறை சந்தைப்படுத்தலுக்கான உத்திகள். B2B சந்தைப்படுத்தல். முக்கிய உத்திகள் பின்வருமாறு. 1. சந்தை பிரிவு மற்றும் இலக்கு. தொழில்துறை சந்தைப்படுத்துபவர்கள் சந்தையை இதன் அடிப்படையில் பிரிக்கிறார்கள். தொழில் வகை: ஆட்டோமொபைல், ஜவுளி, மருந்து. நிறுவனத்தின் அளவு. வாங்கும் செயல்முறை. பயன்பாட்டு நிலை. எடுத்துக்காட்டு: தொழில்துறை ரோபோக்களை விற்பனை செய்யும் ஒரு நிறுவனம் அனைத்து தொழில்களையும் விட ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்களை குறிவைக்கிறது. 2. தயாரிப்பு தனிப்பயனாக்குதல் உத்தி. தயாரிப்பு அம்சங்களைத் தனிப்பயனாக்குங்கள். தொழில்நுட்ப மாற்றங்களை வழங்குங்கள். நிரப்பு சேவைகளைச் சேர்க்கவும். எடுத்துக்காட்டு: ஒரு எஃகு சப்ளையர் ஒரு குறிப்பிட்ட இயந்திர உற்பத்தியாளரின் தேவைகளின் அடிப்படையில் தரம் மற்றும் தடிமனை மாற்றுகிறார். 3. உறவு சந்தைப்படுத்தல். அணுகுமுறை. வழக்கமான பின்தொடர்தல். தொழில்நுட்ப ஆதரவு. விற்பனைக்கு பிந்தைய சேவை. அர்ப்பணிப்புள்ள கணக்கு மேலாளர்கள். எடுத்துக்காட்டு: ஒரு இயந்திர நிறுவனம் ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு நிரந்தர சேவை குழுவை பராமரிக்கிறது. 4. விலை நிர்ணய உத்தி. தொழில்துறை சந்தைப்படுத்தலில் விலை நிர்ணயம் இவற்றை அடிப்படையாகக் கொண்டது. உற்பத்தி செலவு. நீண்ட கால ஒப்பந்த மதிப்பு. ஆர்டர் அளவு. பேச்சுவார்த்தை. பொதுவான விலை நிர்ணய முறைகள். செலவு கூடுதல் விலை நிர்ணயம். போட்டி விலை நிர்ணயம். ஒப்பந்த அடிப்படையிலான விலை நிர்ணயம். மொத்த விலை நிர்ணயம். எடுத்துக்காட்டு: மாதத்திற்கு 1,00,000 யூனிட்களை ஆர்டர் செய்யும் நிறுவனங்களுக்கு ஒரு சப்ளையர் ஒரு யூனிட்டுக்கு குறைந்த விலையை வழங்குகிறார். 5. தனிப்பட்ட விற்பனை. B2B இல் முக்கிய உத்தி. பயன்படுத்தப்படும் கருவிகள். தயாரிப்பு டெமோக்கள். தொழில்நுட்ப விளக்கக்காட்சிகள். தொழிற்சாலை வருகைகள். எடுத்துக்காட்டு: நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை விற்பனை செய்யும் ஒரு நிறுவனம் வேலை, செலவுகள் மற்றும் நிறுவலை விளக்க பொறியாளர்களை அனுப்புகிறது. 6. டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் மற்றும் உள்ளடக்க உத்தி. உத்திகளில் பின்வருவன அடங்கும். தொழில்துறை முக்கிய வார்த்தைகளுக்கான SEO. வெள்ளை அறிக்கைகள். வழக்கு ஆய்வுகள். இணைய வழிகள். லிங்க்டின் சந்தைப்படுத்தல். எடுத்துக்காட்டு: வாடிக்கையாளர்களுக்கான ஆற்றல் சேமிப்பை காட்டும் வழக்கு ஆய்வுகளை ஒரு கம்ப்ரசர் உற்பத்தியாளர் வெளியிடுகிறார். 7. விநியோக உத்தி. தொழில்துறை சந்தைப்படுத்தலில் விநியோகம் பெரும்பாலும் நேரடி விற்பனை. பிரத்தியேக விநியோகஸ்தர்கள். தொழில்துறை டீலர்கள். தளவாட கூட்டாண்மைகள். எடுத்துக்காட்டு: ஒரு ரசாயன நிறுவனம் மொத்த டேங்கர்களை பயன்படுத்தி பெரிய தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக விநியோகிக்கிறது. 8. விற்பனைக்கு பிந்தைய சேவை உத்தி. நிறுவல். பராமரிப்பு. பழுதுபார்ப்பு. உதிரி பாகங்கள். எடுத்துக்காட்டு: தொழிற்சாலை செயலிழப்பு நேரத்தை குறைக்க ஒரு ஜெனரேட்டர் நிறுவனம் 24/7 ஆன் சைட் சேவையை வழங்குகிறது. 9. தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் பயிற்சி. எடுத்துக்காட்டு: CNC இயந்திர உற்பத்தியாளர்கள் வாங்குபவரின் ஆலையில் இயந்திர ஆபரேட்டர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர்.